morning, students. Good morning, sir. Please be seated. Okay, then how's the class for you? Is this comfortable? Yes, sir. Okay, then I know very well. You're all good in studies. Am I right? என்னப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே? Okay, students, let me give self-introduction about myself. I'm Rajesh. For these upcoming 3 years, I'm going to be a class advisor. I was working as the senior staff for the past 3 years, and for my goodness, they allotted me as class advisor. So, shall we start from this side or this side? My name is Anand. நான் குமாரபாளையத்துலேருந்து வரேன். ஏய் பரவாயில்லப்பா, ஸ்டேஜில் வந்து பேசு, அப்பதான் ஸ்டேஜ் பேர் போகும். இங்கே பரவாயில்லவா? இல்லை சார். എൻ്റെ பெயர் ஸ்டீவன் அந்தோனி ராஜ். எங்களோட ஊர் லங்காவிலே மௌனியா என்ற ஊர். வெயிட் ஏன் இறங்குற? எல்லாரும் கேலி செய்கிறார்கள். இவனுங்க அப்படிதான், எல்லாம் நுண்ணி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறாங்க. அவனுங்க அப்படி தான் பேசுறாங்க. நான் கேட்குறேன், நீ பேசு. அந்த ஊர் உங்களுக்கு தெரியாது தான். அது லங்காவிலே மௌனியா என்ற ஒரு கிராமம். டேய், நீ அங்கிருந்து படிக்க வரியாடா? இந்த தமிழகம் என்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, புலம்பெயர்ந்தவர்களாக தான் ஏற்றுக்கொண்டது. புலம்பெயர்ந்தவர்கள்னா என்ன? நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி பொடியனாக தான் வாழ்ந்து வந்தேன். எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்பா பிறக்கும் முன்பே யாரும் தெரியாது. நீங்கள் எப்படி இன்ப துன்ப விஷயங்களை தோழனிடம் கதைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் எங்கள் அம்மாட்ட கதைப்பேன். எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அன்று ஒரு நாள் எங்கள் பாடசாலையில் ரன்னிங் ரேஸ் போட்டி வச்சாங்க. அதில் நான் தான் முதலிடம். அந்த சந்தோஷத்தை அம்மாட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு வந்தேன். வீட்டில் குசுனி அறை வரைக்கும் போய் பார்த்தேன். அம்மா அங்கே இல்லை. பணியாற்ற இடத்துக்கு போய் பார்க்கலான்னு போனேன். அம்மா அங்கே பச்சைக்கறி தோட்டத்தில் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்த சொல்லலான்னு போனேன். திடீர்னு இடி விழுந்த மாதிரி ஒரு சத்தம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்கே இருந்தபடி எதுவுமே இல்லை. வாழ்க்கையே மாறிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க போர் நடந்துருச்சு. நான் சின்ன படியன் தானே, எனக்கு அப்ப தெரியல. இப்ப கூட அந்த போர் எதுக்கு நடந்ததுன்னு தெரியல. யாருமே இருந்தபடி எல்லாரும் கதறி ஓடினாங்க. தூரத்துல எங்க அம்மா, அங்க இருந்த மக்கள், அம்மா அம்மம்மா எல்லாரும் செல்லடிக்கிறார்கள் என்று ஓடினாங்க. நான் அப்படியே நின்ன. எனது அம்மா அங்கே கிடப்பதை பார்த்து அந்த நிமிடம் மகிழ்ச்சியின் நரகமானது. என்னை அரவணைச்ச கைகளும் என்னை சுமந்திர சேர்ந்த கால்களும் இப்போ எங்கே கிடக்குதுன்னே தெரியல. ரத்த வளத்துல சிதறி கிடக்குது. என்னை முத்தமிட்ட அந்த அன்னையின் முகங்கள் அன்று யாரென்றே தெரியாமல் போய்விட்டது. அன்று நானும் என் தோழனும் தான்.
உலகம் என்றால் அன்றுதான் தெரிந்தது. எங்கள் உயிரை காப்பதற்காக இத்தனை உயிர்கள் மடிந்து கிடக்கின்றன. ஏன் அதற்கு எங்கள் உயிரையும் எடுத்துச் சென்றிருக்கலாமே. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் தமிழ்ல எல்லாரும் சொல்லுவீங்க ஒரு வார்த்தை, அனாதை. அன்றுதான் அனாதைக்கு அர்த்தம் தெரிந்தது. உலகமே எங்க அம்மா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அம்மாவே இல்லைனா என்ன பண்ணுவேன்? பசி மட்டும் என் கொடுமை. இதை போல் பல கொடுமைகள் நான் அனுபவித்துள்ளேன். ஆனா அதை இங்க சொல்ல முடியாது. அது எனக்கு வழி இல்லை. ஆனா அம்மா இருந்தது வழி. பெரும் வழி. மறுபடியும் எங்க அம்மா எனக்கு கிடைப்பாங்களா? அதே அம்மா எனக்கு கிடைப்பாங்களா? உங்களால எங்க அம்மா கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. மறுபிறவி சொல்லுவீங்க. அதே அம்மா எனக்கு கிடைப்பாங்களா? ஆனா எங்க அம்மா என்னை விட்டு போல. இன்னும் என் கூட தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? இன்னும் என் கூட தான் இருக்காங்க. பாருமா, எனக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருமா. நானாதல்லமா எனக்காக நீங்க இருக்கீங்களா? வாழாதம்மா